விடுகிற ஒவ்வொரு ஏவுகணையும் இஸ்ரேலை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த யூரோப்பாவையுமே புழுக்க தொடங்கிடுச்சு. மத்திய கிழக்குல வெடிச்சிருக்கிற போர் இப்போ அரபு நாடுகளை தாண்டி யூரோப்பிய கண்டத்தையே இருள தள்ள போகுது அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி. நேற்று வரைக்கும் ரஷ்யாவை நம்பி ஏமாந்த யூரோப் இன்னைக்கு கத்தாரை நம்பி கைவிடப்பட்டது. கத்தார்ல இருந்து வர வேண்டிய LNG கேஸ் வரத்து நின்னதுனால ஜெர்மனில இருந்து இங்கிலாந்து வரைக்கும் பல நாடுகள் அடுத்த சில நாட்கள்ல முடங்கும் ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. மால்டோவா போன்ற நாடுகள் ஏற்கனவே கேஸ் இல்லாம அலற தொடங்கிட்டாங்க. அமெரிக்கா உதவுறதுக்கு முன் வந்தா கூட அதோட விலை சாமானிய மக்களை அதிர வச்சிருக்கு. ஈரான் போரால உலகமே சந்திக்க போற இந்த மிகப்பெரிய எரிசக்தி போரின் பின்னணியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈரான் மீதான போர் நடவடிக்கையால மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் LNG கேஸ் ஏற்றுமதி தடைப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் யூரோப்பிய நாடுகள் கேஸ் தட்டுப்பாட்டை நோக்கி செல்வதாகவும் இன்னும் சில நாட்கள்ல யூரோப்பிய நாடுகள் பலரும் அலறப்போவதாகவும் திடுக்கிடும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் போர் நடவடிக்கை பல நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. மொத்த மத்திய கிழக்கு நாடுகளும் போர் பதற்றத்தில் இருக்காங்க. குறிப்பா சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், ஈராக், அஜர்பைஜான், லெபனான், ஓமன் உள்பட பல நாடுகள் இந்த போரால நேரடியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தவிர இந்தியா, சீனா மட்டும் இல்லாம பல நாடுகளோட ஏற்றுமதி இறக்குமதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் ஈரான் போருங்கிறது மொத்த யூரோப்பாவையும் இன்னும் சில நாட்கள்ல முடங்க வைக்க உள்ளதா திடுக்கிட வைக்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மால்டா பிராந்தியம், அதாவது யூரோப்பிய நாடுகள்ல ஒன்றாக மால்டா இருக்குது. இந்த நாட்டில் இருந்து பிரிந்து தனி பிராந்தியமா டிரான்ஸ்நிஸ்ட்ரியா செயல்பட்டு வருது. இது ரஷ்யாவோட ஆதரவு பகுதியா இருக்குது. இங்க ரஷ்ய மொழி பேசுற மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இதனால ரஷ்யா கிட்ட இருந்து இலவசமா LNG கேஸ் வழங்கப்பட்டு வருது. அதே மாதிரி யூரோப்பிய நாடுகள் பலவும் ரஷ்யா கிட்ட இருந்து குழாய் வழியா கேஸ் வாங்கி பணம் செலுத்துறதும் உண்டு. ஆனா உக்ரைன் போரை கண்டித்து ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறத யூரோப்பிய நாடுகள் நிறுத்திட்டாங்க. ஆனாலும் ரஷ்யா கிட்ட இருந்து டிரான்ஸ்நிஸ்ட்ரியா பகுதி இலவசமா கேஸ் சப்ளைய பெற்று வந்தாங்க. இங்க இருந்துதான் மால்டோவுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு கேஸ் பற்றாக்குறை. ஆனா உக்ரைன் போர் காரணமா கடந்த 2024 காஸ்ப்ரோம் நிறுவனத்துடனான கேஸ் சப்ளை ஒப்பந்தத்தை நீட்டிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. இதனால யூரோப்பிய நாடுகள் கத்தார் கிட்ட இருந்து LNG கேஸை கப்பல்கள் வழியா வாங்கி பயன்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது டிரான்ஸ்நிஸ்ட்ரியால கேஸ் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில நாட்கள் மட்டுமே கேஸ் விநியோகம் இருக்கும். அதன் பிறகு கேஸ் சப்ளை இருக்காது அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு. தற்போது மத்திய கிழக்கு நாடுகள்ல தொடர போர் பதற்றம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இதை பத்தி டிரான்ஸ்நிஸ்ட்ரியாவோட பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல நிலவர போர் பதற்றத்தினால கேஸ் விநியோகத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. கேஸ் இருப்புல கடும் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் பயன்பாட்டுல வரம்புகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால டிரான்ஸ்நிஸ்ட்ரியா மட்டும் இல்லாம இன்னும் பல யூரோப்பிய நாடுகள்ல கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதன்படி ஜெர்மனிலையும் பிரச்சனைகள் இருக்கு. இதனால டிரான்ஸ்நிஸ்ட்ரியால இருந்து இங்கிலாந்து வரைக்கும் யூரோப்பிய நாடுகள் பலரும் LNG கேஸ் விலை உயர்வால பெரிய அளவுல பாதிப்பை எதிர்கொண்டு வராங்க. கத்தார்ல இருந்து வர்ற LNG கப்பல்கள் ஹார்மஸ் ஜலசந்தி மற்றும் சுயஸ் கால்வாய் வழியாகவே யூரோப்பாவை அடையணும். ஆனா ஈரான் இந்த பாதையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதுனால LNG கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப ஏற்பட்டிருக்கு. இது பயண தூரத்தையும் செலவையும் பன்மடங்கு அதிகரிக்கிறதுனால கேஸ் விலை விண்ணை தாண்டி உயர்ந்துட்டு இருக்கு. போரால கை கொடுக்காத கத்தார், இதோட பின்னணி என்ன அப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகளை குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதனால உலக அளவுல LNG சப்ளை 20% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதாவது உலக அளவுல LNG கேஸ் உற்பத்தியில கத்தார் 5ல் 1 பகுதியை கொண்டிருக்கு. கத்தார்ல உற்பத்தி நிறுத்தப்பட்டு சப்ளை தடைப்பட்டதுனால யூரோப்பால கேஸ் விலையை கிடுகிடுன்னு உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. யூரோப்பால தற்போது கேஸ் தேவை அதிகமாக இருக்கு. ஆனா இருப்பு ரொம்பவே கம்மி.
யூரோப்ல இப்போ குளிர்காலம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்க இந்த நிலையில வீடுகளை வெப்பமா வச்சிருக்க கேஸ் ரொம்பவே அத்தியாவசியமானது. ரஷ்யா ஏற்கனவே கையை விரிச்சிட்ட நிலையில கத்தாரும் போரால முடங்கி இருப்பது யூரோப்பிய மக்களை உறைய வைக்கும் குளிரில் தவிக்க விட போகுதுங்கிறது உறுதி. இதனால உணவு சமைக்கிறதுல இருந்து தொழிற்சாலைகள் இயங்குறது வரைக்கும் அனைத்தும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதனால பல நாடுகளும் எல்என்ஜி கேஸ் பற்றாக்குறையால பாதிப்பை எதிர்கொள்ள தொடங்கிட்டாங்க. அமெரிக்காவிடமிருந்து இந்த கேஸ் கிடைக்கும் என்றாலும் அதோட விலை ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால அங்கிருந்து கேஸ் வாங்கினா கூட விலைவாசியால பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தன்னை ஒரு நண்பனா காட்டுற அமெரிக்கா யூரோப்பாவுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது தன்னோட எல்என்ஜி விலையை பன்மடங்கு உயர்த்தி லாபம் பார்க்க தொடங்கிட்டாங்க. ஆபத்தில் உதவும் நண்பன் என நம்பி ரஷ்யாவை விரட்டின யூரோப் இன்னைக்கு அமெரிக்காவோட அதிக விலையாலையும் கத்தாரோட போர்னாலையும் நடுத்தருவில் நிற்குது அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கிறாங்க. யூரோப்பால மால்டோ உள்பட பல நாடுகள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க. இதனால அந்த நாடுகளால அதனை வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. இதனால ஈரான் போர் தொடரும் பட்சத்துல மொத்த யூரோப்பாவும் பெரிய அளவுல பாதிப்பை எதிர்கொள்ளணும். சில நாடுகள் கேஸ் இல்லாம முடங்கலாம் என வார்னிங் செய்யப்பட்டிருக்காங்க. சர்வதேச அரசியல் நோக்கர்கள் இதை சொல்றாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஈரான் மீது தொடுக்கப்பட்டிருக்க இந்த போர் வெறும் நிலப்பரப்பிற்கான போர் மட்டும் இல்லை, இது உலக நாடுகளோட அடுப்பங்கரையிலிருந்து ஊடுருவி ஒரு எரிசக்தி போரா மாறி இருக்கு. ரஷ்யாவை எதிர்த்து நின்ன யூரோப் இன்னைக்கு கத்தாரோட எல்என்ஜி வரத்து நின்னதுனால செய்வதறியாது திகைத்து நிற்கிறாங்க. அமெரிக்கா உதவ முன் வந்தா கூட அதோட அதிகப்படியான விலை ஏற்கனவே பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற யூரோப்பிய நாடுகளை திவாலாக்குற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் ஒரு அபாயம் இருக்கு. ஒரு பக்கம் உறைபனி குளிர்காலம், இன்னொரு பக்கம் தீர்ந்து வர கேஸ் இருப்பு என யூரோப்பா இப்போ ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல்ல சிக்கியிருக்காங்க. சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறது மாதிரி இந்த போர் இன்னும் சில வாரங்கள் நீடிச்சதுன்னா ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்து வரைக்கும் பல நாடுகள் ஒட்டுமொத்தமா முடங்கும் ஒரு அபாயம் ஏற்படும். வல்லரசு நாடுகளோட இந்த அதிகார போட்டியில சாமானிய மக்கள் தான் விலையை செலுத்த வேண்டியது இருக்கும். இந்த போர் நிறுத்தப்படுமா அல்லது யூரோப் இருள மூழ்கடிக்கப்படுமா? Subscribe to One India and never miss an update.